பார்க்க போற கதையோட தலைப்பு அண்ணனின் புரிதல். ஒரு ஊர்ல அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேரையுமே ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அண்ணனுக்கோ நாம ஏன் எல்லா வேலையும் செய்யணும், நாம தான் ஆம்பளை பிள்ளையாச்சு, அதனால நாம ஜாலியா இருக்கணும், எல்லா வேலையும் நம்ம பாப்பாவே செய்யட்டும் அப்படின்னு நினைச்சு எல்லா வேலையும் தன்னோட தங்கச்சி தலையில கட்டிடுவான். அவங்க அம்மா அப்பா நிறைய வாட்டி சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனா அண்ணன் கேட்கறதே இல்லம்மா, பாப்பா தான் பொம்பளை பிள்ளை, ஒரு வீட்டுக்கு போறவ, அதனால எல்லா வேலையும் அவ தான் தெரிஞ்சுக்கணும், அவ தான் செய்யணும். நான் ஜாலியா படிப்பேன், ஆஃபீஸ்க்கு போவேன் வருவேன், இதுதான் என்னோட வேலை, பொண்ணா பிறக்கிறவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் சாப்பிட்ட தட்டை கூட தள்ளி வைக்காம எழுந்து போயிடுவான். தங்கச்சிக்கோ இந்த செயல் எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் அவளே ஒரு கட்டத்துக்கு மேல நாம என்ன செய்ய முடியும், நம்ம அண்ணன் சொன்னா செஞ்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அண்ணன் தான் ஆம்பளை பிள்ளையாச்சு, அதனால ஜாலியா இருப்பாங்க, நாம என்ன செய்ய முடியும், நம்ம ஒரு வீட்டுக்கு போனா இந்த வேலையெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு நினைச்சு எல்லா வேலையும் தங்கச்சியே செய்ய ஆரம்பிச்சா. நிறைய நாள் அவங்க அம்மா அப்பா இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பையன் மேல அவங்களுக்கும் ரொம்ப கோபம் வந்தது. சொல்லி புரிய வச்சா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. கோபமா சொன்னா பையன் ஏதாவது பண்ணிக்குவானோ அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்தது. 2 பேரும் படிச்சு நல்ல வேலைக்கு போற ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அம்மா அப்பா இந்த பையனுக்கு எப்படியாவது நல்லதை புரிய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்காக ஒரு யோசனையும் வந்தது. அந்த யோசனை என்ன அப்படின்னா, அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கும் வேலையை மாத்தி கொடுத்து போட்டி வைக்கிறது. வீட்டுல இருக்க வேலையெல்லாம் ஒரு நாள் மட்டும் அண்ணன் செய்யணும், வெளி வேலையெல்லாம் தங்கச்சி செய்யணும் அப்படிங்கறதா அந்த போட்டி. சரின்னு சொல்லி 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அண்ணனுக்கோ ரொம்பவே கர்வம் ஏற்பட்டுச்சு. இது ஒரு பெரிய வேலையா, வீட்டுல செய்யற வேலை, இத போய் செய்யணும்னு போட்டி வைக்கிறாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் தான் அதிகம் வேலை செய்யறேன் அப்படின்னு நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் நிறைய வெளி வேலைகளை தங்கச்சிக்கு சொன்னான். அதுக்கப்புறமா தங்கச்சி அண்ணன் வீட்டுல வேலை செய்யறத பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. சேச்சே, நம்ம அண்ணனுக்கு ஒரு வேலையும் செய்யவே தெரியல, நாமளும் அண்ணனை விட்டு கொடுக்க கூடாது, அம்மா அப்பா புரிய வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு முதல்ல நாம புரிய வைக்கணும், இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே புரிய வச்சிருந்தாதான் அண்ணனுக்கு கஷ்டம் இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு அவளோட வெளி வேலைகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தன்னோட அண்ணனுக்கு வீடு துடைக்கிறதுல இருந்து சமையல் பண்ற வரைக்கும் எல்லா வேலைகள்லயும் ஹெல்ப் பண்ணா. அண்ணனுக்கு அன்னைய நாள் ஃபுல்லா ரொம்பவே கஷ்டமா இருந்தது. சாயந்தரம் போட்டி முடிஞ்சதும் அவங்க அம்மா அப்பா யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அண்ணன் தான் தங்கச்சிய அன்னைக்கு தான் முழுசா புரிஞ்சுக்கிட்டான். தங்கச்சி அவங்க அம்மா அப்பா கிட்ட, அம்மா அப்பா அண்ணன் தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. முதல் முறையா தன்னோட அண்ணன் அம்மா பாப்பா தான் வெற்றி பெற்றான்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம்தான். அண்ணனா இது, நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு தங்கச்சியும், நம்ம பையனா இது அப்படின்னு பெத்தவங்களும் நினைக்கிறாங்க. அப்பதான் அண்ணனுக்கு வாழ்க்கையே புரிய ஆரம்பிச்சது. அதுல இருந்து அண்ணன் காலையில எழுந்ததுல இருந்து தங்கச்சிக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வெளி வேலைக்கு புறப்படுவான். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, புரிதல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது கணவன் மனைவியா இருந்தாலும், அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும், அம்மா அப்பாவா இருந்தாலும், அம்மா பையனா இருந்தாலும், அப்பா பொண்ணா இருந்தாலும், எல்லா உறவுகளுக்குமே நடுவுல ரொம்ப ரொம்ப அவசியமானது புரிதல் தான்.